ஐநா மன்றத்தின் அமர்வில் இலங்கைக்கு எதிரான பல விடயங்கள் அரங்கேறப் போகிறதா? இதுதான் இன்றைய பரபரப்பு செய்தியாக எல்லார் மனதிலுமே எழும்பிக் கொண்டிருக்கின்றன. 2009 தமிழினத்திற்கு ஏற்பட்ட பேரழிவிற்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு தமிழ் சொந்தங்கள் சுமார் 16 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்கான விடிவு எப்படி அமையும் என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் அதற்கான கதவுகள் திறக்கப்படுகின்ற ஒரு ஓசை கேட்கும். ஆனால் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது என்று நாம் போகின்ற பொழுது அங்கு கதவுகள் பூட்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வை இலங்கை ஆட்சியாளர்கள் எடுத்து விடுவார்கள். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த ஒரு விடயம். சிங்கள தலைவர்களிடமே ஒரு இணக்கம் இருந்தது. அதாவது மஹிந்த ராஜபக்சே இந்த கொடூரங்களை செய்திருக்கிறார் என்கின்ற விடயங்கள் அறுதியாகவும் உறுதியாகவும் அறிந்திருந்தால் கூட சிங்கள தலைவர்கள் மஹிந்த ராஜபக்சேவை காப்பாற்றுவதற்கான ஒரு பெரிய நாடகத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சூழலிலும் பயணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆட்சி களத்தில் ஒவ்வொரு முறையும் பல மாற்றங்களை இந்த அரசியல் களம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சே 2009 பின் அவர் ஆட்சிபீடத்திற்கு வருகின்றார். ஆட்சிபீடத்திற்கு வந்ததற்கான களம் ஒட்டுமொத்தமான தமிழினத்தை அழித்துவிட்ட மஹிந்த ராஜபக்சேவுக்கு சிங்களர்கள் வெண்சாமரம் வீசி அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்தார்கள் என்கின்ற அந்த விடயத்திற்கு பின்னால் இருந்த விடயம் வேறொன்றுமில்லை. இயக்கத்தை சார்ந்தவர்களை அழித்து விட்டோம் என்று மஹிந்த ராஜபக்சே கூறிய கருத்தை ஏற்றுக்கொண்டு சிங்கள மக்கள் பெருவாரியான வாக்குகளை அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து வைத்தார்கள். அதிலே மஹிந்த ராஜபக்சே வெற்றி பெறக்கூடிய ஒரு களம் அமைந்தது. அதன் பின்பு நல்லாட்சி என்கின்ற அடிப்படையில் மைத்திரியும் ரணில் விக்ரமசிங்கேவும் ஆட்சி பீடத்தில் களம் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே வெளிநாட்டிற்கு சென்றிருந்த சூழலில் திடீரென்று ஆட்சி மாற்றத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுகின்றது. ரணில் வகித்த பதவியை மஹிந்தா பெற்றுக்கொள்கிறார். அப்படியென்றால் ரணில் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் என்பதுதான் நிஜம். அதன் பின்பும் இந்த ஆட்சிக்குள் பல குழப்பங்கள் நீடித்து கொண்டிருந்தன. ஒரு கட்டத்திற்கு மேல் கொரோனா காலகட்டங்களில் பொருளாதார வீழ்ச்சியை இலங்கை சந்தித்து கொண்டிருந்ததும் பல நாடுகளில் இலங்கை கடன் வாங்கியதும் ஒட்டுமொத்தமாக ராஜபக்சே வகையறாக்கள் தங்களுக்காக அவைகளை மாற்றிக்கொண்டதும் மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் கோபத்தை எழுப்பியது. எனவே ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் இனி ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று மக்கள் முடிவு செய்கின்றார்கள். அதன் வெளிப்பாடாக ஒவ்வொரு மாதமும் மே மாதத்தில் ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி ஒருவரை ஆட்சியிலிருந்து வெளியேற்றினார்கள். பசில் ராஜபக்சே வெளியேற்றப்பட்டார், கோத்தபய ராஜபக்சே வெளியேற்றப்பட்டார், மஹிந்த ராஜபக்சே வெளியேற்றப்பட்டார். அவர்கள் தங்கியிருந்த அலரி மாளிகை போன்றவை எல்லாம் தீக்கு இரையாகக்கூடிய களங்கள் உருவானது. மக்கள் உள்ளே சென்று அந்த மாளிகைகளை அடித்து உடைக்கக்கூடிய களங்களை எடுத்தார்கள். அகதிகளாக நாட்டிற்குள்ளே தப்பி ஓடக்கூடிய ஒரு நிலைமையை மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டது. இந்த சூழலில் எந்த தமிழ் மக்களுக்கு எதிராக மஹிந்த ராஜபக்சே செயல்பட்டு கொண்டிருந்தாரோ அந்த தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய திரிகோணமலையில் இருக்கக்கூடிய கடற்படைக்கு சொந்தமான இடத்தில் தங்கி அங்கிருந்து அவர் அகதியாக வெளிநாட்டுக்கு ஓடக்கூடிய ஒரு களம் அமைந்தது. இதுதான் இறைவனின் கணக்கு. எந்த மண்ணின் மக்களை அகதிகளாக மஹிந்த ராஜபக்சே அடித்து விரட்டி இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தாரோ அதே மக்களுடைய நிலத்திலே மஹிந்த ராஜபக்சே தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அகதியாக ஓடக்கூடிய ஒரு நிலைமையும் அந்த மக்களுடைய மண்ணிலே அகதியாக போய் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு களமும் உருவானது. அதன் பின்பு மஹிந்த ராஜபக்சே வெளியேறிய பின் ஆட்சியை கட்டமைப்பதற்கான ஒரு களம் ரணில் விக்ரமசிங்கேயிடம் கொடுக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் அவர் ஒரு பெரிய அறிவிப்பை அறிவித்தார். சுதந்திர தினத்திற்கு முன் தமிழர்களுடைய பிரச்சனைக்கு நான் முடிவை கூறுவேன் என்று அறிவித்தார். இது எல்லோராலும் நம்பப்பட்டது. ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கே ஒரு மாற்று அரசியலை கட்டி அமைத்து விடுவாரா என்று. ஆனால் ரணில் நயவஞ்சகம் என்பதை அவருடைய ஆட்சி களம் சொன்னது. எனவே மக்களுடைய கனவுகள் தகர்ந்து போனது. இந்த சூழலில்தான்
இடதுசாரி சிந்தனைகளுடைய அனுரா அவர்களுடைய ஆட்சி இப்பொழுது களத்தில் வந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான அமர்வு வர இருக்கின்றது. அதாவது 60வது அமர்விலே இலங்கைக்கு எதிரான புதிய தீர்மானத்தை கொண்டு வருவார்கள் என்ற செய்திகள் வருகின்றன. அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது செம்மணியை மையப்படுத்திய விடயங்களும் அந்த புதிய தீர்மானத்தில் உள்ளடக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றது. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக இலங்கைக்கு எதிரான ஒரு நகர்வுகள் இம்முறை ஐநா மன்றத்தில் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகளை பல அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறார்கள். இந்த சூழலில் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய அனுரா அவர்கள் இந்த ஐநா மன்றத்தில் இவர்கள் எந்த நோக்கத்தோடு இதை எதிர்கொள்ள இருக்கிறார்கள்? தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் முயற்சிகளை எடுக்க இருக்கிறார்களா? அல்லது வழக்கம் போல சிங்கள தலைவர்கள் எப்படி தங்களுடைய சிங்கள மக்களையும் அல்லது சிங்கள ஆட்சியையும் சிங்கள இராணுவத்தையும் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்களோ அதே முயற்சிகளைத்தான் அனுரா ஆட்சியாளர்களும் எடுப்பார்களா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லது தற்பொழுது எடுத்து சொல்லப்படுகின்ற கருத்துகளின் சாராம்சத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் மிக தெளிவாக முன்னெடுத்து வைக்கப்படுகின்றது. அது என்னவென்றால் இம்முறை ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு ஒரு பெரிய பாரிய அழுத்தம் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். தமிழர்களை பொறுத்தமட்டில் சர்வதேச விசாரணைக்கான களம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை 16 ஆண்டுகளாக எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த சூழலிலும் அவர்கள் இப்பொழுது அதற்கான ஒரு திசை காட்டும் கருவி ஏற்படலாம் என்கின்ற நம்பிக்கையிலே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த ஐநா மன்றத்தின் அமர்வை அனைவருமே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி அது நகர்ந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ஐநா மன்றத்தின் ஆணையர் இலங்கையில் குறிப்பாக செம்மணி பகுதிக்கு வந்து அங்கு அவர் சந்தித்து விட்டு சென்ற விடயங்கள் அவருடைய மனதிலே ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த களத்திலே அவர் அங்கு நடந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து வைத்து அந்த கொடூரத்தின் நிகழ்வுகளை ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் கொண்டு சென்றார் என்கின்ற பதிவுகளையும் நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த சூழலில் ஐநா மன்றத்தில் கொண்டு வரப்படுகின்ற அந்த புதிய தீர்மானத்தில் செம்மணியை தாங்கிய விடயங்களும் முதன்மை பெறும் என்கின்ற கருத்துகள் வருகின்றன. அப்படி செம்மணியை மையப்படுத்திய விடயங்கள் முதன்மை பெறுகின்ற அந்த சூழலில் இலங்கைக்கு சர்வதேச அடிப்படையில் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்போ அல்லது செம்மணி விடயத்தை சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்கான களங்களோ அமையலாம் என்ற கருத்துகள் வலுவடைந்திருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ஐநா மன்றத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய அந்த அமர்வு பல அதிர்வலைகளை ஏற்படுத்தலாம் என்கின்ற எண்ணம்தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை தினமும் சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.